ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் சமண்ட் ஓவர் போர்ட் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 33 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு வச்சுக்கோ. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் சொல்றீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட என்ன பெல்லை கமெண்ட்ல வச்சு அப்பதான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும். ஓகே கைஸ், சொல்லதான் பேசாம நம்ம டேரக்டா கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஹெட்டு உனக்கு நான் குடிக்கக்கூடிய ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சேவிப்பான் பார்த்தீங்களா, அதுல இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நைட் கமாண்டர் பார்த்துருச்சோம். இன்னொரு அந்த விங்ஸ் நீ வச்சிருக்கக்கூடிய ரெக்க அது டீமனோட கான்ட்ராக்ட் போட்டா மட்டும்தான் அது கிடைக்கும். சோல்ஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியது. நீ ஒரு டீமனோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கியா? ஒரு ஹியூமனோட ப்ரைட தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஒரு டீமனா மாதிரி இருக்க, உனக்கு தேவையா இது அப்படின்னு சொல்லிட்டு நைட் கமாண்டர் ஹீரோ மேல கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பட் அவளுக்கு தெரியல, நம்ம ஹீரோ ஆக்சுவலி இந்த வேர்ல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீமனா தான் இருந்தான். டீமனா இருந்தான்னு சொல்றத விட டீமன் லாடா இருந்தான்னு சொல்றதான் பாக்கெட்டா இருக்கு. ஏன்னா அத்தனை தடவை நம்ம ஹீரோ வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டீமன் லாடாலாம் ஒரு தடவை இருந்திருப்பான். ஸ்டார்டிங்ல மெமரிஸ்ல ஞாபகம் வருதா? பட் எனக்கு இதை படிக்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்த எல்லா மெமரிஸும் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு தடவை இது ஒன்று ஞாபகப்படுத்தும் அப்படின்றதுனால தான் அதை சொன்னேன். அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றேன், நீங்க சரியா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. நான் வந்து வாழதான் சரி, மித்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் கமாண்டர் சொல்றேன், ஓ நீ ஒரு வீக்கான ஆளா இருக்கிற அப்படின்றத சொல்ல வரையா? பட் நான் இப்ப என்னைய பார்த்தியா, நான் ஒரு நைட் கமாண்டரா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, நாட்டுக்காக வாழ்றேன். நீ இப்படி உனக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு ஒரு டீமனா வாழ்ற அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் வாழ்றதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. நீ வாழ்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? நீ எதுக்காண்டி ஒரு டீமனா வாரின? உன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காண்டியா, இல்ல உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காண்டியா, இல்ல பழி வாங்குறதுக்காண்டியா அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, அவளோட தலையை வந்து கீழே குனிஞ்சுக்கிறா, அவ கையை முழுகிக்கிறா. டோனே பாத்தீங்கன்னா ஒரு மாட்டி வித்தியாசமா வாடுது. அப்போ வந்து சொல்றான், நான் உன்னை சரியா லீட் பண்ணிருக்கணும், நான் உன்னை சரியா வழி நடத்தி இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, நீ இப்படி ஒரு டீமனா மாறி இருக்க மாட்ட. நான் உன்னை ஒழுங்கா கேர் பண்ணி சரியான வழி எதுன்னு காமிச்சிருக்கணும். ஐ எம் சாரி இனோரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறா. நண்பர்களே, இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த மானோட ஆத்தர் மேல சரியான எடுப்பாது. யாரையா நீங்க இப்படி எப்படிலாம் கதை எழுதுகிற அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுங்க, ஒரு பக்கம் பார்த்தேன்னா நைட் கமாண்டர் வில்லியா இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா நம்ம ஹீரோ ஆக்சுவல் வில்லனா இருக்கா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல சொல்றேன் அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஊடால வந்து கொஞ்சம் உச்சம் பேசிட்டு இருக்க விரும்பல. அப்புறம் வந்து அதுவே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ஸா போகுது. அப்ப நம்ம நைட் கமாண்டர் எமோஷனலா பேசினதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ஒன்னும் சொல்ல முடியாது, மூஞ்சில கைய வைக்கிறான். மூஞ்சில கைய வச்சுட்டு அப்படியே ரெக்கைய இதுன்னுட்டு கீழே இறங்குறான். கீழே இறங்கிட்டு சொல்றேன், என்ன ஒரு உன்னதமான பேச்சு. உங்களுக்கு மூளையா செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த தாடியவே நான் கொண்டுட்டேன். நீங்க ஆட்சியை கவிழ்க்க பாத்தீங்க. உங்களோட பிளானே நான் ஃபெயில் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மாணவனா இருக்கக்கூடிய நான் அப்படின்னு சொல்லிட்டே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு இப்போதைக்கு உங்களோட ஸ்டூடெண்ட் கிடையாது. பட் நீங்க என்னை இன்னும் உங்களோட ஸ்டூடெண்டா பாக்குறீங்க. நீங்க ஆட்சியை கவிழ்க்க பார்த்தீங்க, பட் அது நடக்கல. இருந்தும் என்னைய நீங்க என்னோட ஸ்டூடெண்டாவே பாக்குறீங்க. என்னை ஏன் அப்படி ஸ்டூடெண்டா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் கமாண்டர் சொல்றேன், ஹே நாட்டை பத்தி கேர் பண்ற நிலைமையில நீ இன்னும் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. அப்போ வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றேன், ஏ ஈவன் லார்ட் பிட்ரி இல்லாவிட்டாலும் ஸ்டில் நைட் கமாண்டர் இக்ரீசியானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. நான் நம்ம ஹீரோ சொன்னதை சொல்லிட்டேன். அப்போ வந்து பார்த்தேன்னா இதை கேட்டு நம்ம நைட் கமாண்டர் பயங்கர ஷாக் ஆகுறா. நான் கூட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்ன புரியாத வார்த்தைனாலதான் அவ ஷாக் ஆகுறா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவ ஹீரோ சொன்ன வார்த்தைனால ஷாக் ஆகல. ஹீரோக்கு பின்னாடி இருக்க உல்ஃபு கொண்டுட்டு வந்த டெட் பாடிஸை பார்த்துதான் ஷாக் ஆகிச்சு அப்படின்னு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா பேலஸுக்குள்ள இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் உல்ஃப் ஹண்ட் பண்ணி வெளியில எடுத்துட்டு வந்து போட்டுருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்ன, ஏ இனிமே இது நமக்கு 2 பேர்த்துக்கும் மட்டும் நடக்கக்கூடிய பேட்டில் நீ சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீ எல்லாரும் யாரு நினைக்கிற? நாட்டுக்காக போராடின சோல்ஜர்ஸ் நினைக்கிறியா? மூளை முடுக்குல உள்ள மக்களை கொண்ட கொலகாரங்களை தான் நான் கொண்டேன். அதுவும் நான் கொண்டேன்னு சொல்றத விட என்னோட பாசமான செல்லப்பிராணி உருஃபு கொண்டுச்சுன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரும் வேல்வரி ஸ்குவாட சேர்ந்தவங்க. அன்கான்ஷியட்டி இவங்க யாருமே தப்பிக்கல. ஒரு ஆள் விடாம எல்லாத்தையும் புடிச்சிட்டேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதாவது எல்லாரும் சொல்ல முடியாது, ஒன்ன தவிர. ஒன்ன பிடிச்சா எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் கிடையாது, இவங்க எல்லாரையும் உன்னால முடிஞ்சா காப்பாற்ற முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க எல்லாரும் இப்ப மயக்க நிலையில தான் இருக்காங்க.
இன்னும் இவங்கள ஒரு சில பேர்த்த கொல்லாம தான் இருக்கேன் அப்படின்றான். அது மட்டும் கிடையாது. உங்கள சாக்ரிஃபை பண்ண நினைச்சீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பேட்டில தான் எதிர்பார்த்தேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்ட தான் எதிர்பார்த்தேன். நீங்க நாங்களும் சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற நிலைமையில அது ஒரு டீச்சருக்கும், ஸ்டூடண்ட்டுக்கும் உள்ள சாதாரண ட்ரெய்னிங் பேட்டில் மாட்டி தான் இருக்கும். நீங்க மறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வேணா இப்படிதான் பண்ணி ஆகணும். மிச்சம் இருக்க இந்த சோல்ஜர்ஸ என்னோட சண்டை போட சொல்லி கம்பல் பண்ணி தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வள வள கொல கொல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ ஒரு நல்ல பேட்டில் எதிர்பார்த்து தான் வந்திருப்பான் நைட் கமாண்டரோட. நம்ம நைட் கமாண்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு வேம்பயரா மாறினதை பார்த்துட்டு ஒரு டீமனோட சோல் கான்ட்ராக்ட் போட்டுட்டு டீமனா மாறிட்டான். இவன் இப்படி டீமனா மாறினதுக்கு நான் தான் காரணம். இவன் வீக்கா இருக்கிறதுனால தான் ஒரு டீமனோட கான்ட்ராக்ட் போட்டு நல்லா பலசாலியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டுட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோட சண்டை போடுற உங்களுக்கு மைண்ட் செட் கிடையாது. என்னதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை கொண்டிருந்தாலும் மைண்ட் செட் கிடையாது. இப்போ நம்ம ஹீரோக்கு சண்டை போட்டே ஆகும். அதனால பார்த்துச்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் காட்டி இப்ப நீ உயிரோட தான் இருக்கான், நீ நினைச்சா காப்பாத்தலாம், இப்ப நீ சண்டை போட மாட்டேன்னு நினைச்சு இவங்களை கட்டாயப்படுத்தி சண்டை போட்டு நான் கூட கொன்றுவேன் இவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணி சண்டைக்கு வர சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்வ தடையை கொடுத்துட்டு சொல்றேன், இந்த இடம் எனக்கு ரொம்பவே போரா போகுதுப்பா, என்ன பண்றது, நீங்க என்ன பிட்ரேவோட இந்த இடத்துல உங்க உயிரை மாத்திக்கிற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாடமாடே நம்ம நைட் கமாண்டர் தான் சொல்றேன், மத்த எங்களோட சேர்ந்துட்டு நீங்களே நாங்க உயிரை மாத்திக்கிற போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றேன். நீ டைரக்டா சொல்ல வேண்டியதானே, ஏன் ஜாடமாடையா சொல்ற, சுத்தமாவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா வச்சுக்கோங்க, என்ன சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா அவன் டைரக்டா சொல்ல மாட்டேன், ஏதோ ஜாடமாடையா சொல்றாங்க. அதனால ரொம்ப மெண்டலாகுது நண்பர்களே, புரிஞ்சுக்கிறவே ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஆனா நான் உங்களுக்கு தெளிவாதேன்னு சொல்லுங்க நண்பர்களே. நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்ட நைட் கமாண்டர் சேர்றா இதுக்கு மேல சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வச்சிருந்த கத்தியை உருவுறா நண்பர்களே. உருவிட்டு பாத்துன்னு வச்சுக்க அப்படியே மேல தூக்குறா. இதை பார்த்து ஹீரோ, ஹே என்ன பண்ண போற அதை வச்சு அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்டுட்டு அப்போ பார்த்தே விட்டு அந்த கத்தி எடுத்துட்டு போய் தரையில அடிக்கதான் செய்யறான். அடிச்ச உடனே சரியான போசு, ரொம்ப பயங்கரமான போசு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றேன், ஹே ஒரு செகண்ட்ல இந்த இடமே அமைதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா நைட் கமாண்டர் சொல்றான், அவமானத்தை சந்திச்சு செத்த என்னோட காம்ரேட்ஸ் காண்டி அண்ட் இனிமேலும் சாக போற என்னோட காம்ரேட்ஸ் காண்டி உன்னோட உயிரை எடுத்து கொடுப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் கமாண்டர் சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுக்காண்டி தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க பாத்தீங்கன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங்ல சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு இருப்பாங்க. கூனி குருவி அந்த இடத்துல எழுதிருப்பாங்க, என்னாலதான் அப்படி போயிட்டேன், என்னோட ஸ்டூடெண்ட் நான் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருந்தா இது பண்ணிக்க அப்படின்ற மாட்டிக்கு இருந்தவங்கள நம்ம ஹீரோ என்னென்னமோ சொல்லி ஒரு வழியா சண்டைக்கு வர வச்சுட்டேன். இனியும் தலையை சீவி கொடுக்குறேன்டா காம்ரேட்ஸுக்கு அப்படின்ற மாட்டி அவங்கள சொல்ல வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, 2 பேருமே வில்லே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீரோ வில்லன் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க எதுக்காண்டி கிங்டத்தை கேட்சப் பண்ணியிருப்பாயே, பசி பட்டினால நாடே அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேர் பண்ணிருக்க மாட்டார். பொதுமக்கள்ல கேர் பண்ணாம தேவையில்லாத பார்ட்டிஸ் இதெல்லாம் வச்சு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க கேதர் பண்ணி நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த விஷயத்த நம்ம ஹீரோ இவங்க தலையை சீவிட்டு தோண்டிட்டாங்க. பட் நம்ம இவங்களை ஏன் வில்லேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் கமாண்டர் டீம் பட் இவங்க இது பண்ணதான் ரைட்டு தான். பட் அதுக்காண்டி ராஜாவை கொண்டிருந்தாலே எது பண்ணி இருக்கலாம். பட் தேவையில்லாம மக்களையும் கொண்டு போய் அவங்களும் ராஜாவோட சேர்ந்துட்டு வளர்ச்சி இது பண்ணாம இருந்தாங்க தான். பட் நல்லவையும் கிடையாது, அவங்கள கொண்டு தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஹீரோ ராஜாவோட பொண்ணு மிச்ச அந்த ஏதாவது யாருன்னா வேலைக்கார பொங்கல் நம்ம மெய்டு பிளாக், முக்கியமா மெய்டு பிளாக் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஆட்களை கொண்டனாலதான் அவங்க ஒரு பக்கம் வில்லன் ஆயிட்டாங்க. இது பண்ணிருக்கலாம் கொஞ்சம், இப்பதான் கொண்டு வரணும்னு இருக்கு கதை. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். ஒரு மதிய நண்பர்கள் ஏதாவது உளறி வச்சிருந்தேன்னா கொஞ்சம் இது குளறி இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் தெளிவாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி சரியான தூக்கமா வேற வருது. அப்போ பார்த்தீங்கன்னா மைக்ல வேற சார்ஜ் இல்லை. பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன் காலையில. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் இந்த 2 வீடியோ அப்லோட் ஆயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 3வது சாப்டர் ரிலீஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா எனக்கு இப்போ சரியான தூக்கமா வருது. மைக்கை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அதனால மட்டும் கொஞ்சம் ரேட் அதை அதை மட்டும் கொடுத்து வைக்க நண்பர்களே. நான் 3 வீடியோ சொன்ன மாட்டிக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் 3 வீடியோ வந்துடும். கொஞ்சம் 2 ஹவர்ஸ் கேப் இருக்கும். அதை மட்டும் குறிச்சு வச்சிருந்தேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட இந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். ஓகே பாய், see you later.